அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்துல யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாள் என்றும் நம்ம எல்லாருமாக இதமாக கூடுவது மிக சிறந்த ஒரு காரியமாக காணப்படுகிறது. கூடுமானால் உங்களுடைய வீடியோவை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா நல்லது. It'll be good to connect with one another. It's good to see each other and then together unite our hearts in worship. நம்ம ஒன்று கூடி நம்ம ஒருவரை பார்த்து நம்ம எல்லாருமா இணையிறது, கர்த்தருக்குள் இணைந்து வருகிறது நல்ல ஒரு காரியம். சோ கூடுமான மட்டும் நீங்க வீடியோ ஓபன் பண்ணாக்க நல்லதாக இருக்கும். அண்ட் தென் இன்னைக்கு வந்து வாலிபர் ஞாயிறு. சோ வாலிபர்கள் வந்து நடத்துவார்கள். and then we pray that it will be a blessing to every one of you. எல்லாருக்குமே ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கீதக்காரர் கூறுகிற பிரகாரம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். ஆகவே நாங்கள் எல்லாருமாக ஒன்று கூடி உடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்தரித்துமை போற்றி பாடுகையில் நீதிய தேவனை மேன்மைப்படுவீர், மகிமைப்படுவீர். சற்று நாங்கள் உடைய பாதங்கள் அமர்ந்திருக்கும் போது கூட அன்றைய பிரசனத்தால் எல்லாரையும் நிரப்புவீர் தேவனே. நடத்தி ஆவியானவரின் மூலமாக எங்களுக்கு கர்த்தாவை நீர் சொல்லித் தருகிற தேவன், கற்றுத் தருகிற தேவன். உள்ளங்கள்ல கர்த்தாவை நீர் நிரம்பி அப்பாவுடைய பிரசனத்தை கொடுப்பதோடு கூட உடைய வெளிச்சத்தை கொடுப்பீர் தேவனே, வெளிப்படுத்தலை கொடுப்பீர். இந்த நாள் மாத்திரமல்ல, வருகிற நாட்கள் காலங்கள் எப்பொழுதுமே சிறந்ததாக இருக்க நீர் கிருபை கொடுப்பீர் அப்பா. வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வாலிபர் ஆராதனையில அப்பா ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் நீர் காத்து நடத்தும் தேவனே. உங்களுடைய பிரசனம் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீர். உன்னுடைய நாமம் தேவனே அவருடைய வாழ்க்கையிலும் மேன்மைப்பட மகிமைப்பட இடத்துல கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். ஆமென். Over to you, Prem. Prem, mic mute, mic on பண்ணிருங்க Prem. ஓகே பஸ்தா, ஓகே பஸ்தா. Thank you பஸ்தா. ஓகே, ஆரம்பமாக நம்ம சங்கீதம் 122 1ஆம் வசனம் படிச்சு நம்ம ஆரம்பிச்சிடுவோம். I was glad when they said to me, let us go to the house of the Lord. எல்லாத்துக்கும் வந்துட்டு சோஸ்திரம். நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்துட்டு நம்ம MOF சண்டேவாக இருக்கின்றது. ஸோ நம்ம ஆரம்பமாக நம்ம வர்ஷிப்ல கடந்து செல்வோம். வர்ஷிப்ல வந்துட்டு நம்ம மிஸ் பிரிசிலா வந்துட்டு நம்ம வழி நடத்துவாங்க. பிரிசிலா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த காலை வேளையில இந்த முதல் பாடலை நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமா? நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரேன். ஜீவன் அன்பு கொண்டீர், பாவம் நீக்கி கழுவி விட்டீர். ஜீவன் தந்தனே அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரேன். சிறந்த முறை எழுப்பும் சிலுவை
கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அப்பா சுவாமி ராஜா, நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒருவருக்கே துதி கன மகிமை செலுத்துகிறேன் ராஜா. அப்பா நீர் இவ்வளவு மட்டுமாய் ஆண்டவரே எங்களை காத்து நீர் வழிநடத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா அந்த காலை வேளையில ஆண்டவரே MYF சண்டேல கூட ஆண்டவரே அப்பா எங்களை ஒன்று சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா நீரே அதிசயத்தின் தேவன், நீரே ஆண்டவரே வல்லமையின் தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா விசேஷ வண்ணமாக எங்க பேர் சொல்லி அழைத்த தேவனே அப்பாவும் ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி ஆண்டவரே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு இருந்ததினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவன் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவன் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். சுவாமி ராஜா அப்பா
எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை கண்மணியை போல ஆண்டவரை நீ காத்து வழிநடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை கவலைகளை ஆண்டவரை நீக்கி அப்பா எங்களை ஆண்டவரை அப்பா உங்களுடைய பலத்தினால ஆண்டவரை எங்களை புதுப்பிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா நீ தேர்ந்தெடுத்ததுக்காக எங்களை நன்றி ஆண்டவரை. அப்பா நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்ததினால் கூட ஆண்டவர் நாங்கள் விசேஷித்த பிள்ளைகளாக இருக்கிறோம் கூட சுவாமி ராஜா. அப்பா ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நீர் ஒருவரே பெரிய தேவன் ஆண்டவரை. அப்பா நீர் ஒருவரே அதிசயத்தின் தேவன் ஆண்டவரை. அப்பா நீர் ஒருவரே விசேஷித்த தேவன் கூட சுவாமி ராஜா. ஜெப சிந்தையோடு இந்த பாடலை பாடுவோம். ஒருவராய் பெரிய அதிசய செய்பவர் நீதானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசய செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாள் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாள் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தழும்புகளால் சுகமாக்கினீர் என்றவர் நீதானே இயேசையா. தழும்புகளால் சுகமாக்கினீர் என்றவர் நீதானே இயேசையா. இந்த நாள் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாள் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா எங்களை தழும்புகளால ஆண்டவரே சுகம் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா நீர் ஒருவரே பெரிய தேவன் ஆண்டவர. அப்பா நீர் ஒருவரே ஆண்டவர் அதிசயத்தின் தேவன் ஆண்டவர. அப்பா ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ தேங்க்யூ. Hallelujah. Thank you, O God, Father. Thank you, Lord, for giving us this time for this wonderful day, O God. Thank you, Lord, Father, that even though, Lord, we can't gather in the church, Lord, Father, thank you, Lord, Father, for giving us this Zoom platform, Lord, Father, for all of the youths together, Lord, Father, for MIF Sunday, Lord, Father. Lord, first thing, Lord, Father, I want to pray for, Lord, Father, today is for our youths in Malaysia, for all of our youths, Lord Father, in TAC, Lord Father. Lord, first thing, Lord Father, I pray for the youths, Lord Father, during this lockdown period, oh God. Lord, even during this time, Lord Father, when all of our family members, Lord Father, is in the house, Lord, I pray, Lord Father, that you strengthen our relationships, Lord Father, with our family members, with our parents, oh God. Lord, I pray, Lord Father, that let our relationship with our parents to be rooted and grounded in your love alone, Lord Father. That the relationship, let our relationships, Lord Father, that before this that were not good, I pray, Lord Father, during this lockdown time, Lord Father, will be mended, oh God. Lord, I pray, Lord Father, help us, Lord Father, youths, Lord Father, to look at this lockdown, Lord Father, in a positive way, oh God. Help us, oh God, even in this lockdown, oh God, to spend more time with you, oh God. Lord, I pray, Lord Father, help us to increase in desire, Lord, for
your word, oh God. Help us to thank you, Lord Father. Lord, I pray, Lord Father, help us youths, Lord Father, to use online platform, Lord Father, such as Zoom, Lord Father, to spread the gospel, Lord Father, to the lost, oh God. Even though, Lord Father, we can't meet people face to face, help us to use everything that you have given us, Lord Father, to the maximum point, Lord Father, so that, Lord Father, your gospel will be spread to the lost. Lord, I pray, oh God, that you would pour your spirit upon every youth, Lord Father, just like how you did, Lord Father, on Prophet Jeremiah. Lord, as it is said, Lord Father, in 1 Timothy chapter 4, verse 2, I pray, Lord Father, that we youths, Lord Father, will not think less of ourselves, Lord Father, because of our age. But I pray, Lord Father, that each and every one of us, Lord Father, will set an example, Lord Father, for other people, Lord Father, and that will lead others to Christ, oh God. Lord, I come, Lord Father, for every youth, Lord Father, who has the calling, Lord Father, for full-time ministry. Lord, I pray, Lord Father, for those youths, Lord Father, who are delaying their calling, Lord Father, because of this pandemic, Lord Father. Lord, I pray, Lord Father, that these youths, Lord Father, will understand the urgency, Lord Father, in the time that we live in. Lord, I pray, Lord Father, that these youths, Lord Father, will commit, Lord Father, for full-time ministry, oh God, even in this time, oh God. Lord, the next thing, Lord Father, I pray, Lord, for every youth, Lord Father, who is in any kind of addictions, oh God. I pray, Lord Father, help, Lord, you make it clear to these youths, Lord Father, that any kind of addictions, Lord Father, will never be enough, that these addictions, Lord Father, will never be the answer, oh God. Lord, I pray, Lord Father, help them, Lord Father, in any way, oh God. Let it be through your word or through other people, through their parents or through their friends, oh God, through pastors, oh God. Help them to overcome these addictions, Lord Father. Help them to understand clearly, Lord Father, that these addictions, Lord Father, is the wicked schemes of the devil, Lord Father, trying to lure us away from the word of God, Lord Father. Lord, I pray, Lord Father, let it be addictions to social media or drug abuse or alcohol, Lord Father. I pray in the name of Jesus that these youths, Lord Father, will repent, Lord Father, and turn to you. Lord, I believe, Lord Father, that you have listened to our prayer, Lord Father, today, O God. Lord, I give you all the honor, all the glory, and all the praise this day, O God. In Jesus' mighty name, I ask and I pray. Amen. மைக்கை மியூட் பண்ணிருங்க. ப்ளீஸ் மியூட் மை. Carry on. சுசமா ஜெயிக்கிறேன் ஆண்டவரேஸ்பா. இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரேஸ்பா. எங்களை ஆண்டவரே மீண்டும் ஒரு நாள் நீர் காண செய்தும் கிருபைக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரேஸ்பா. இந்த வேலை கூட ஆண்டவரேஸ்பா கோவிடும் காலத்துல படிக்கிறோம் ஆண்டவரேஸ்பா. இந்த பெண்டமிக் காலத்துல கூட ஆண்டவரேஸ்பா நீங்க இங்க கூட இருக்கிறோம் கிருபைக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரேஸ்பா. இந்த வேலை கூட ஆண்டவரேஸ்பா நிறைய பேர் வேலை எழுந்து இருக்காங்க ஆண்டவரேஸ்பா. அதனால ஆண்டவரேஸ்பா அவங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடும் இல்லாம ஆண்டவரேஸ்பா, தங்குற ஒரு நல்ல இடமும் இல்லாத ஆண்டவரேஸ்பா நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரேஸ்பா. நீர் அவர்கள் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரேஸ்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே அவங்களை கண் நோக்கி பாருங்க ஆண்டவரேஸ்பா. இந்த கோவிட் காலத்துல கூட ஆண்டவரேஸ்பா இந்த கஷ்டத்துல ஆண்டவரேஸ்பா இந்த டிப்ரெஷன்ல ஆண்டவரேஸ்பா நிறைய பேர் சூசைட் கூட பண்றதுக்கு துணிஞ்சிட்டாங்க ஆண்டவரேஸ்பா. நீர் ஒரு விஷயம் ஆண்டவரேஸ்பா அவர்களை கண் நோக்கி பார்த்து அவர்களிடம் பேசுங்க ஆண்டவரேஸ்பா. மாற்கூடாத காரம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரேஸ்பா. நீர் ஒருபோதும் ஆண்டவரே எங்களை விட்டு விலகுவதில்லை. அதுக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரேஸ்பா. இந்த பெண்டமிக் காலத்துல கூட ஆண்டவரேஸ்பா நாங்க ஒரு விஷயம் ஆண்டவரேஸ்பா எங்களோட ஃபேத்தை நாங்க லூஸ் பண்ணிடப்படாத ஆண்டவரேஸ்பா. உண்மையிலே நாங்க நிலைத்து இருக்க ஆண்டவரே நீர் கிருபை தந்தாளுங்க ஆண்டவரேஸ்பா. எங்கள் நம்பிக்கை ஒருபோதும் ஆண்டவரேஸ்பா குறைந்து விடாதபடி ஆண்டவரே நீர் எங்கள் கிருபை தந்தாளுங்க ஆண்டவரேஸ்பா. நாங்க மண்ணை தளர்ந்து பேர் விடாதபடி ஆண்டவரே நீர் கிருபை தந்தாளுங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரேஸ்பா. இந்த வேலைக்கூட ஆண்டவரேஸ்பா இந்த தேசத்தை நடத்துகிற லீடர்ஸும் கூட உங்க கருத்துல படிக்கிறேன் ஆண்டவரேஸ்பா. நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரேஸ்பா. இந்த தேசத்தை நல்லபடியா நடத்த ஆண்டவரே நல்ல ஞானத்தை நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரேஸ்பா. உம் சித்தம்படியே எல்லாம் நடக்க ஆண்டவரே நீர் வழி நடத்துங்க ஆண்டவரேஸ்பா. இந்த வெள்ளக்கூட ஆண்டவரேஸ்பா கேஸ் இன்னும் ஏறிக்கொண்டே இருக்கிறது ஆண்டவரேஸ்பா. நீர் நினைத்தால் உம்மால் முடியும் ஆண்டவரேஸ்பா. உம்மால் குறைக்க முடியும் ஆண்டவரேஸ்பா. ஒரு வார்த்தையில் ஆண்டவரேஸ்பா கடலை அமைதிப்படுத்துவர் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே.
நீங்களே வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒருபோதும் யாரும் மனம் தளர்ந்து போயிடப்படாதபடி ஆண்டவரே, எல்லாரும் கூட நீ இருந்து நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த கோவிட்னால ஆண்டவரே நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க ஆண்டவரே. அவர்களுக்கும் ஆண்டவரே ஒரு சுகத்தை நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. நீர் ஒருபோதும் எங்களை வழி தவறி போய்விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா ராஜா பிதாவே, இந்த அருமையான நாள்ல கூட ராஜாவே நாங்கள் ஆண்டவரே எங்கள் சபைக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா பிதாவே, நீர் எங்களை சபையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வர கிருபைக்காய் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜாவே, இந்த பெண்டமிக் காலங்கள்ல கூட ராஜாவே சபை ஊழியங்கள் ஆண்டவர் ராஜாவே நடந்து வர கிருபைக்காய் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜாவே, நீர் ஆண்டவர் எல்லா ஊழியங்களையும் ராஜாவே பொறுப்பெடுத்து வர கிருபைக்காய் கூட அப்பா நாங்கள் உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ராஜாவே. அப்பா ராஜாவே, தொடர்ந்து ஆண்டவரே சபையில இருக்கிற எல்லா மக்களையும் கூட ஆண்டவரே உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா பிதாவே, அவர்களோடு நீ தங்கி வந்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் கூட நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ராஜாவே ஒவ்வொரு ஆண்டவரே சபையாரோடு கூட நீர் தங்கிரும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த பெண்டமிக் காலங்கள்ல கூட ராஜாவே அவர்கள் வழி நடத்தி வாரும் ஆண்டவரே. அப்பா ராஜாவே, உண்மையில் ஆண்டவர் நிலைத்திருந்த ஆண்டவரே உண்மையில் வளர்கிற மக்களாய் நாங்கள் இருக்கத்தக்கப்பா நீர் எங்களை கிருபை செய்தருளும் ராஜாவே. அப்பா ராஜாவே, தொடர்ந்து ஆண்டவரே சபை பில்டிங்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜாவே, சபை கட்டடத்தை கூட ராஜாவே ஆசீர்வதித்து வர கிருபைக்காய் கூட நன்றி ஆண்டவரே. அதற்கான ஆண்டவரே காரியங்கள் நடந்து வருகிற வேலையில கூட ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் ராஜாவே அப்பா அந்த ப்ராஜெக்டோடு கூட சபை ப்ராஜெக்டோடு கூட தங்கி இருக்கிற கிருபைக்காய் கூட நன்றி ஆண்டவரே. அப்பா ராஜாவே, தொடர்ந்து ஆண்டவர் ராஜாவே அந்த சபை ஆண்டவரே கூடிய விரைவில் ஆண்டவரே அந்த நிலத்துல கூட எலும்பு போற கிருபைக்காய் கூட நன்றி ராஜாவே. அது எங்களுடைய கண்கள் காண போற கிருபைக்காய் கூட உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அப்பா தொடர்ந்து ஆண்டவர் ராஜாவே இந்த சபை ப்ராஜெக்ட் ஆண்டவரே நாங்கள் தேவையான பண தேவைகளை கூட உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீரே எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் என்று ராஜாவே. அப்பா ராஜாவே, நீரே அப்பா ராஜாவே எங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இதை நீ செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா பிதாவே, நாங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் ராஜாவே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மாறாத பரிசுத்த நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என்று நல்ல பிதாவே. அடுத்தபடியாக நம்ம வேத வசனத்துக்குள்ள கடந்து செல்வோம். இன்னைக்கு எடுத்துக்கொள்ள வேத வசனம் லூக்கா 9வது அதிகாரம் 57 தொடங்கி 62 வரை. அதை நம்ம படிக்கிறதுக்காக செல்வி அக்காவும் சோபனாக்காவும் வராங்க. Today's scripture reading is taken from Gospel of Luke, chapter 9, verse 57 to 62. Verse 57. As they were walking along the road, a man said to him, "I will follow you wherever you go." Jesus replied, "Foxes have holes and birds of the air have nests, but the Son of Man has no place to lay his head." He said to another man, "Follow me." But the man replied, "Lord, first let me go and bury my father." Jesus said to him, "Let the dead bury their own dead, but you go and proclaim the kingdom of God." Still another said, "I will follow you, Lord, but first let me go back and say goodbye to my family." Jesus replied, "No one who put his hand to the plow and looks back is fit for service in the kingdom of God. Amen. இன்று வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 57 முதல் 62 வரை. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, "ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன்" என்றார். அதற்கு இயேசு, "நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, "என்னை பின்பற்றி வா" என்றார். அதற்கு அவன், "ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும்" என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, "ஆண்டவரே, உன்னை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு
நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பி வைத்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையில் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். ஆமீன். ஆமீன். அடுத்தபடியாக நம்ம மெசேஜ்குள்ள கடந்து செல்வோம். இன்னைக்கு மெசேஜ் கொண்டு வர போதகர் பேர் வந்துட்டு பாஸ்டர் ஜஸ்விண்டர் சிங். அவர் கொண்டு வர தலைப்பு வந்துட்டு லுக்கிங் ஃபார்வர்ட் நாட் பேக்வர்ட். அவரை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்கு வந்து பாஸ்டர் வில்சன் வந்துட்டு பேசுவார். ஜஸ்விண்டர் வந்து ஆங்கிலிக்கன் சபையில வந்து போதகராக இருக்கின்றார். செயின்ட் ஜேம்ஸ் சபை செந்துள்ள இருக்கிறது. அந்த சபைக்கு வந்து அவர் வந்து போதகராக பணிபுரிந்து வருகின்றார். அவர் அதிகமாக இந்த ஜெப ஊழியத்துல வந்து ஈடுபடுகிறவர். அதை முன்னிட்டு தான் எனக்கும் கொஞ்சம் ரொம்ப அறிமுகமானது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாகவே, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாகவே அதை நான் சந்தித்திருக்கிறேன். அவர் வந்து ரொம்ப வாஞ்சை கொண்ட ஒரு ஊழியர், ஆத்ம பாரம் கொண்ட ஒரு ஊழியர். அதிக சிறப்பாக ஆண்டவருடைய ஊழியத்தை வந்து சபையில செய்து வருகிற ஒருவராக காணப்படுகின்றார். சிறந்த விதத்தில் ஆண்டவருடைய சத்தியத்தையும் அவர் தெளிவாக அர்த்தத்தோடு பிரசங்கிக்கிறவராகவும் இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த நாளிலும் கூட நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். தென் மாகாணம் சவுத் செலங்கோ சர்ச்சஸ் MYFs எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இவ்விதமாக இந்த நாளை வந்து அனுசரிக்கிறார்கள். சோ இதே செய்தி தான் சவுத் செலங்கோ சர்ச்சஸ் எல்லாம் வந்து கேட்பார்கள். சோ கர்த்தர் உங்களோடு வந்து உங்களோடையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். Praise the Lord. Hallelujah. இந்த நாளிலே உங்களோடு இந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கற்றுக் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சபையினுடைய தலைமைத்துவத்திற்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே நம்மோடு இந்த காலை வேளையிலே MYF சண்டேயிலே நம்மோடு பேசுவாராக. We want to praise God for this opportunity, for the leaders who have given this invitation, even as we gather on this MYF Sunday to listen to God's word on the theme, looking forward, not backward. முன்னோக்கி பார்க்கும்படியாய் பின்னோக்கி அல்ல என்று சொல்லி இந்த தலைப்பிலே நாம் தொடர்ந்து தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Let's continue to pray. Father, we thank you. பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருக்கிற தேவன், எங்களோடு பேசுகிற தேவன், இந்த காலை வேளையிலும் திட்டவட்டமாய் ஆழமாய் மறுரூபமாக்கும்படியாக எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. விடுதலையின் பிரசன்னத்தினாலே நீர் ஆண்டவர் எங்களை நடத்தும்படியாய் பேசும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலே நாம் தேவ வசனத்தை லூக்கா 9ஆம் அதிகாரம் 57வது வசனத்திலிருந்து 62வது வசனம் வரை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். We're going to be looking at Luke chapter 9 verses 15 to 72, looking on this theme, looking forward, not backward. As they were going along the road, someone said to him, I will follow you wherever you go. And Jesus said to him, foxes have holes, and birds of the air have nests, but the Son of Man has nowhere to lay his head. To another he said, follow me. But he said, Lord, let me first go and bury my father. And Jesus said to him, leave the dead to bury their own dead. But as for you, go and proclaim the kingdom of God. Yet another said, I will follow you, Lord, but let me first say farewell to those at my home. Jesus said to him, no one who puts his hand to the plow and looks back is fit for the kingdom of God. லூக்கா 9ஆம் அதிகாரம் 57லிருந்து 62வது வசனம் வரை. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே,
முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பி வைத்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். நாம் வாசிக்க கேட்ட வசனத்தின் அடிப்படையாக தான் இன்றைக்கு நாம் கவனிக்கும்படியாக ஒரு உதாரணத்தோடு நான் illustration. When we drive a car, ஒரு வாகனத்தை ஓட்டும் பொழுது பின்னிட்டு பார்க்கும்படியான அந்த ரியர் வியூ மிரர் முன்பாக இருக்கும். அது உதவியாய் இருக்கிறது. ஆனால் அதை மாத்திரமே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய வாகனத்தை சரியாய் ஓட்ட முடியாது. We have the rear view mirror. It is helpful as we drive. But if our focus is completely upon the rear view mirror, then we will not be able to drive forward safely and carefully. So in a sense, this points us to remember what it means to follow Jesus. இயேசுவை பின்பற்றுவது என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் இருக்கு? What kind of expectation is there when we say we are actually following Jesus? So Jesus makes it plain in this passage as he, in a sense, encounters three different individuals. மூன்று வித்தியாசமான நபர்களை இயேசு சந்தித்து பேசுகிற அந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்த சம்பவங்கள் மூலமாக அந்த நபர்களை சந்தித்து இயேசு பேசுகிற காரியங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடும் பேசுகிறார். As the Lord meets these three men, three different individuals, he is also meeting us through them and through the different reasons that he meets them. And he encounters us today by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை மூலமாய் நம்மையும் இன்றைக்கு சந்திக்கிறார். So the first man, அவர் சந்திக்கிற முதல் மனுஷனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது we understand the issue about comfort and challenges. சொகுசும் போராட்டத்தை குறித்த அந்த காரியத்தை குறித்து பேசுகிறோம். As they were going along the road, someone said to him, I will follow you wherever you go. And Jesus said to him, foxes have holes and birds of the air have nests, but the Son of Man has nowhere to lay his head. ஒரு மனுஷன் இயேசுவினிடத்தில் வருகிறார். நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். I will follow you wherever you go. And he makes this loud commitment to Jesus and to those who hear him at that point of time. இயேசுவானவரிடத்திலும் அங்கே சுற்றி இருந்தவர்களிடத்திலும் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வந்து அவர் திட்டவட்டமாய் சத்தமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். இந்த மனுஷன் யார்? இவன் எப்படிப்பட்டவன் என்று நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அவரை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். We are told a little bit more information in Matthew chapter 8 verse 19 about this man. The scripture says, and a scribe came up and said to him, Teacher, I will follow you wherever you go. He was not an ordinary man. சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. அவன் வேத பாரகர். வேதத்தை நன்றாய் அதை போதிக்கத்தக்க அப்படிப்பட்ட ஒரு நன்றாய் வேதத்தை அறிந்த ஒரு மனுஷன். was a man who was immersed in the word, and he comes and makes this commitment. அவன் இப்படியாய் வந்து சொல்கிறான். He says, I will follow you. Not only I will follow you, I will follow you wherever you go. அவன் வந்து இயேசுவினிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உம்மை பின்பற்றுவேன் மாத்திரமே அல்ல, நீர் எங்கே சென்றாலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி அங்கே உறுதியாய் அர்ப்பணம் செய்கிறதை பார்க்கிறோம். How does Jesus respond? How does Jesus respond to his
willingness to follow him. இயேசுவை பின்பற்றும்படியாய் அவன் வந்து அங்கே அர்ப்பணம் செய்கிற அறிக்கை செய்கிற அந்த காரியத்திற்கு மறுமொழியாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? Jesus said to him, foxes have holes and birds of the air have nests, but the Son of Man has nowhere to lay his head. And that's what is repeated in Matthew chapter 8 verse 20. லூக்கா 9ஆம் அதிகாரம் 58வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அதே காரியத்தை தான் சொல்லப்படுகிறது. அதை சார்ந்துதான் நாம் சொல்கிறோம், அதே நபராய் தான் இருக்கக்கூடும் என்று. அப்ப நரிகளுக்கு குழிகள் உண்டு, foxes have holes. அவர்கள் தங்குவதற்கு சொகுசான ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கிறது. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு என்று சொல்கிறார். The Lord says the birds have nests, the foxes have holes. They have a place to stay. They have a comfortable place to lay their heads, to rest the night. But he says the life of the Son of Man is different. மனுஷகுமாரனுடைய வாழ்க்கையோ வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட ஒரு இடம் இல்லை. The Son of Man has no place to lay his head. So why does Jesus respond like this to this man, to this scribe? இந்த வேத பாரகர் இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இப்படிப்பட்ட ஒரு மறுமொழி செய்கிறார் என்றது ஒரு கேள்வியாய் நாம் எழும்பலாம். Because Jesus knows the heart of man. Every person who comes to him, he knows them well. இயேசுவின் இடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறார்கள் என்று வார்த்தைக்கு மேலாக அல்லது ஆழமாக இயேசு அந்த நோக்கங்களையும் அறிந்திருக்கிறார். The Lord knows beyond the words the inner motives and intentions. So Jesus puts before him the challenge. The challenge is, are you looking for comfort? Are you willing to go through challenges? நீ சொகுசான வாழ்க்கையை மாத்திரமே எதிர்பார்க்கிறாயா, அல்லது போராட்டமான நிலையும் கடந்து செல்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறாயா என்ற அந்த காரியத்தை அவனுக்கு முன்பாக வைக்கிறார். Today as Christians, we are looking for comfort. We want to remain in a very comfortable position. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு சொகுசான ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைக்குள்ளாக நாம் இருக்க விரும்புகிறோம். Yes, we want to follow Jesus as long as it is comfortable for us. இயேசுவை பின்பற்ற விரும்புகிறோம். நமக்கு சொகுசாய் இருக்கும் வரை அவரை நாம் பின்பற்றும்படியாய் விரும்புகிறோம். போராட்டத்தை எதிர்பார்த்து பின்பற்றுவதில்லை. We do not want or expect challenges as we follow Jesus. Today in Christianity, we have this issue or problem of the prosperity gospel. The life that seeks God who will bless believers. இன்றைக்கு சொகுசான ஆசீர்வாதத்தின் சுவிசேஷத்தை நாம் நாடுகிறோம், விரும்புகிறோம். இப்படிப்பட்ட போதனை தான் பிரபலமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட போதனை தான் நாம் ஜனங்கள் நாடி தேடி போகிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் இனிமேலும் உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்று சொல்லி ஆசீர்வாதங்களை மாத்திரமே நாடுகிற ஒரு வாழ்க்கை. இதை பயன்படுத்தி விசுவாசிகளை வஞ்சிக்கிற, விசுவாசிகளை ஏமாற்றுகிற போதனைகள் இருக்கிறது. Believers are deceived because this is the type of prosperity gospel, the gospel, the message that we want to hear today. We are deceived and we are allowing people using the gospel message, using scripture, using ministry to deceive us. இன்னைக்கு நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். வஞ்சிக்கப்படுவதற்கு அனுமதி கொடுக்கிறோம், இடம் கொடுக்கிறோம். ஊழியம் என்ற பெயரிலே வசனத்தை கொண்டு மற்றவர்களை வஞ்சித்து தங்களுடைய சொகுசுக்காய், தங்களுடைய நல்வாழ்க்கைக்காக ஊழியங்களை செய்கிறவர்களுடைய ஊழியத்திற்கு நாம் ஆதரவு கொடுக்கிறோம். But today the pandemic has made us realize what is life in reality. இன்றைக்கு இந்த தொற்று பரவலின் மூலமாய் வந்த இந்த பாதிப்பு வாழ்க்கையினுடைய நிஜத்தை நமக்கு காண்பித்திருக்கிறது. இன்றைக்கு சொகுசை தேடி செல்கிறோம்.
The scribe probably came looking for a comfortable life, saying, Lord Jesus, I will follow you wherever you will go. நீர் எங்கே சென்றாலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து ஒருவேளை அந்த வேத பாரகர் இயேசுவினிடத்தில் வந்திருக்க கூடும். Today many of us want to remain in our comfort zone. Our life, our family, our job, our salary, our position, all this our comfortable zone. நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வேலை, நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய நிலை, இவைகள் எல்லாம் நம்முடைய சொகுசு நிலையாய் மாறிற்று. We do not want to move out of that comfort zone, and we want to just remain in that comfort zone. But the Lord is calling us today to get out of our comfort zone. Get out of your comfort zone. உன்னுடைய சொகுசு நிலையை விட்டு நீ வெளியே வரும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அங்கே நாம் நிறுத்திராதபடிக்கு, ஏன்னா தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கையா இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கையை தான் தேவன் நாம் அனுபவிக்கும்படியாய் விரும்புகிறார். We are stuck in our comfort zone, thinking we are comfortable. But today the Lord has brought about a shaking in our comfort zone. நம்முடைய சொகுசு நிலை, சொகுசு பாதுகாப்பு என்று எவ்வளவு நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை, உலகத்தை அசைத்து இந்த சொகுசான நிலையை விட்டு வெளியே ஆகும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உண்மையான வாழ்க்கை, உண்மையான ஜீவன் எங்கே இருக்கிறது என்றால் இயேசுவோடு நாம் அனுபவிக்கிற வாழ்க்கையில தான் பரிபூர்ணம் உண்டு. There is life and fullness of life, and that is the life that we can experience with our Lord and Savior Jesus Christ. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அனுபவிக்கிற வாழ்க்கையில தான் முழுமை இருக்கிறது. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. சொகுசான ஒரு வாழ்க்கை அல்ல, ஆனா அதுதான் முழுமையான ஒரு வாழ்க்கை. It is not a comfortable life, but it is the life that Jesus promises in John chapter 10 verse 10. I came that they may have life and life in its fullness. அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியே அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று யோவான் 10 அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுகிறோம். இது முதல் மனுஷனோடு சந்திக்கிற அந்த சந்திப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இரண்டாவது மனுஷனை சந்திக்கிற சந்திப்பை குறித்து 59வது வசனத்தில் இருந்து 60வது வசனம் வரை வாசிக்கிறோம். To another he said, follow me. But he said, Lord, let me first go and bury my father. And Jesus said to him, leave the dead to bury their own dead. But as for you, go and proclaim the kingdom of God. இரண்டாவது மனுஷன் வருகிறார். And Jesus said to him, it is not he who said, I will follow you. Jesus says to him, follow me. இயேசுவானவர் அவரை நோக்கி சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா என்று. என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவரை நோக்கி சொல்லுகிற வார்த்தை நினைத்து பார்க்கிறோம். We find a corresponding passage in Matthew 8:21. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இதற்கு சம்பந்தமான வசனம் இருக்கிறது. Another of the disciples said to him, Lord, let me first and go and bury my father. இவன் யார்? ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, ஒரு சீஷன் என்று வசனம் சொல்லுகிறது. சீஷன் இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. அவன் கொடுக்கிற ஒரு காரணம் இருக்கிறது. அவன் ஒரு சாக்கு சொல்லுகிறான். He gives an excuse or what seems like a valid reason. ஒரு நியாயமான காரணத்தை போல காணப்படுகிற ஒரு சாக்கை சொல்லுகிறான். He says, let me go and bury my father. முதலாவது என் பிதாவை நான் அடக்கம் பண்ணி கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான். What does it mean? There is a possibility that he is the oldest son. So he wants to fulfill the oldest son's duty. அவன் ஒருவேளை மூத்த மகனாய் இருந்திருக்க கூடும். மூத்த மகனாகிய தன்னுடைய பொறுப்பை எடுத்து செய்யும்படியாய் விரும்புகிறான். But the obvious thing there is the father is not dead. அவனுடைய தகப்பன் இன்னும் மரித்து போகவில்லை.
ஆனால் மரித்து போன பிறகு அவரை அடக்கம் செய்து வருகிறேன் என்று சொல்கிறார். ஏன்னா மரித்து போயிருந்தா அங்க இருந்திருக்க மாட்டார். If the father was already dead, he would not be there. அப்ப அவங்க அப்பா மரித்து போன பிறகு அது எப்ப நடக்கும்னு தெரியாது. அவர் மரித்து போன பிறகு அவருடைய அடக்க ஆராதனை காரியங்கள் செய்வது மாத்திரமே அல்ல, அவருடைய சொத்து சம்பந்தமான காரியங்களை பொறுப்பெடுத்து செய்ய வேண்டிய காலங்கள் இருக்கும். There will also be the responsibility not only to bury his father, but also to deal with all matters in regards to his inheritance. And then later on, he will have to rebury the bones after almost a year. அவருடைய எலும்புகளை மீண்டுமாய் அடக்கம் செய்வதற்கான பொறுப்பு ஏறக்குறைய 1 வருஷத்திற்கு பிறகு செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரும். So here was a man who receives invitation to follow Jesus. இயேசுவை பின்பற்றும்படியாக அந்த அழைப்பை பெறுகிறான். அந்த அழைப்பின் மத்தியில அவன் சொல்லுகிறான், முதலாவது எங்க அப்பாவை நான் போய் அடக்கம் செய்து கொண்டு வருகிறேன். He says, let me go and bury my father. He's giving an excuse, what looks like a valid reason. அவன் ஒரு சாக்கை சொல்லுகிறான். இன்றைக்கு எப்படிப்பட்ட சாக்குகளை சொல்லி நாமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? What kind of excuses do we give running away from the Lord's call? Our own personal priorities takes precedence over the call of God. நம்முடைய சொந்த வாழ்க்கையின் முக்கியத்துவ காரியங்கள், முக்கியமாய் காணப்படுகிற காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்காமல், அவர் கொடுக்கிற அழைப்புக்கு நாம் முதலிடம் கொடுக்காமல், இந்த சீஷனை போல நாமும் காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். We continue to give excuses. ஆண்டவரே நேரம் இல்லை, ஆண்டவரே பொறுப்பு நிறைய இருக்கு, குடும்ப காரியங்களை நாம் பார்க்கணும், I have to take care of my family, I have so much of responsibility, எவ்வளோ லோன் இருக்கு ஆண்டவரே கட்டணும், I have so many loans to repay. But we are not completely submitting our lives to the call and the will of God. அழைத்தவருடைய அழைப்புக்கு மறுமொழி கொடுக்காமல் நிறைய சாக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். Have we put our own personal priorities above the priorities of God? We have to ask ourselves. But Jesus said to him, leave the dead to bury their own dead. But as for you, go and proclaim the kingdom of God. மரித்தோரை அடக்கம் பண்ண இயேசு அவரிடத்தில் சொல்லுகிறார், நீயோ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி என்று அவனிடத்தில் பேசுகிறார். Let the dead bury the dead. That means the time will come when it needs to happen, it will happen. But he has a plan and a purpose as he calls this disciple for his plan. இந்த சீஷனை இயேசுவானவர் அழைக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார், ஒரு திட்டத்தோடு அவன் அழைக்கிறார். மரித்தோரை அடக்கம் செய்யும் காலம் வரும், அந்த காலத்திற்கு நீர் விட்டுவிடு. But he puts before him, are you more interested in your personal issues? Are you more interested in my divine purpose? உன்னுடைய சொந்த சுய காரியத்திலே நீர் அதிக கவனம் செலுத்த விரும்புகிறாயா, அல்லது என்னுடைய உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நீ விரும்புகிறாயா என்ற அந்த கேள்வி அவனுக்கு முன்பாக வைக்கிறார். He puts this question before him and before us also today. What takes priority? What takes precedence in our life? Our personal own priority or God's divine purpose? கேள்வி நமக்கு முன்பாக எழும்புகிறது. What is priority number 1 in your life? நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான முதல் காரியம் என்று சொன்னால் என்ன? Do we really seek first the kingdom of God and his righteousness? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் இந்நாட்களிலே தேடிக்கொண்டிருக்கிறோமா?
அல்லது இன்றைக்கு நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், என் குடும்பம் எப்படி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க எப்படி நல்லா இருக்கணும்னு சொல்லி அதை தேடிக்கொண்டு இருக்கிறோமா? Are we seeking priority of our lives, our family, our children, our blessings? We want progress in our life, but have we put God aside? இந்த காரியத்தை செய்கிறபடினா நாம் தேவனை உதறி தள்ளி இருக்கிறோமா? கர்த்தர் அவனிடத்துல திட்டவட்டமாய் சொல்லுகிறார். The Lord makes it plain to him, but as for you, go and proclaim the kingdom of God. The Lord gives him what is supposed to be his priority. அவனுக்கு என்ன காரியம் முக்கியமாய் காணப்பட வேண்டும் என்று திட்டவட்டமாய் கர்த்தர் அவனிடத்தில் சொல்லுகிறார். And that is the same call the Lord gives us today. Go and proclaim the kingdom of God. Go and make disciples of all nations. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கும்படியான அந்த அழைப்பை பெற்றிருக்கிறோம். சகல ஜாதிகளையும் சீஷராக்கும்படியான அந்த பிரதான கட்டளை பெற்றிருக்கிறோம். This is the great commission. This is our mission. This is our life mission. But as disciples, we have lost focus. We have lost our priority. சீஷர்களாக நம்முடைய முக்கிய கவனத்தை நாம் உதறி தள்ளி இருக்கிறோம். But today the Lord is allowing certain experiences in our life, a shaking in our life, so that we will come back to this priority. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அசைவை, ஒரு அனுபவத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார். இந்த நோக்கத்திற்கு நாம் மீண்டுமாய் திரும்பி வரும்படியாக. சம்பாத்தியத்தை சார்ந்திருந்தோம். சம்பாத்தியம் போராட்டமான நிலையிலே காணப்படுகிறது. We relied and trusted upon our salary, but our salary today is not a reality, not a basis, not foundational. It's a shaking that God has allowed in our life. Today we need to ask ourselves, what is eternal, and not to trust in the temporal. இன்றைக்கு நிலையற்ற காரியத்தை சார்ந்திராமல் நித்தியத்தை சார்ந்திருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். Jesus says, follow me. Go and proclaim the kingdom of God. என்னை பின்பற்றி வா, தேவனுடைய ராஜ்யத்தை போய் பிரசங்கி என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்தபடியாக மூன்றாவது நபர் வருகிறார். The third man comes. But the Lord teaches him to look forward and not backward. முன்னோக்கும்படியை பின்னோக்கி பார்க்காதபடிக்கு கர்த்தர் அவனோடு பேசுகிறார். Yet another say, I will follow you, Lord, but first let me say farewell to those at my home. Jesus said to him, no one who puts his hand to the plow and looks back is fit for the kingdom of God. ஒரு மனுஷன் இயேசுவினிடத்தில் வருகிறார், நான் உம்மை பின்பற்றுவேன், அவரே சொல்லுகிறார். ஆனால் முதலாவது என்னுடைய வீட்டாரிடத்தில் போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுகிற காரியம் பெரிய ஒரு பிரச்சனையை போல காணப்படாமல் இருக்கலாம். The thing he says may not seem like a major issue, a major problem, but he makes us ponder and wonder. சிந்திக்க தோன்றுகிறது. நாம் அதை சிந்திக்கும்படியாக கர்த்தர் பேசுகிறார். Does it mean he's doing something bad? He comes and says, I will follow you. அவரே வந்து சொல்லுகிறார், நான் உம்மை பின்பற்றுவேன். ஆனால் அதனோடு ஒரு காரணத்தையும் சொல்லுகிறார். He says, let me first go and say goodbye to those at my home. என்னோட வீட்டுல இருக்கிற இடத்துல போய் நான் பாய் பாய் சொல்லிட்டு வந்துடுறேன் ஆண்டவரே. ஆனா கர்த்தர் அவருக்கு கொடுக்கிற பதில்ல ஒரு அழுத்தம் இருக்கிறது. There's a sense of intensity in the answer that the Lord Jesus gives to him. Says, Jesus said to him, no one who puts his hand to the plow and looks back is fit for the kingdom of God. கலப்பையில் கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரன் அல்ல என்று மிகவும் ஒரு கடினமாய் காணப்படுகிறதை போல வார்த்தையை பேசுகிறார். The Lord is teaching him and us to look forward and not to look backward. முன்னோக்கி பார்க்கும்படியாய் பின்னோக்கி அல்ல என்று சொல்லி அந்த அழுத்தத்திற்குள்ளாக, அந்த கவனத்திற்குள்ளாக இயேசு அவனோடும் நம்மோடும் பேசுகிறார். இன்னைக்கு அநேகர் முன்னோக்கி சென்ற நாட்கள் இருந்தது. There were many of us who were journeying and moving forward. But today many of us are looking backward. அநேகர் பின்னோக்கி பின்னிட்டு பார்க்கிறோம். We regret
ஐயோ, that life was better. அந்த வாழ்க்கை இன்னும் சொகுசாயிருந்தது. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது எகிப்தை விரும்பினார்கள். When the Egyptians were in the desert, they were longing for Egypt. They were looking backward. அவர்கள் பின்னிட்டு பார்த்தார்கள். அதற்கு மறுமொழியாய் கர்த்தர் சொல்லுகிறார், கலப்பையில் கை வைத்துட்டு ஒரு மனுஷன் அவன் பின்னிட்டு பார்த்தான், அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரன் அல்ல. If a man has put his hand to the plow and he looks backward, he's looking backward, he is not fit for the kingdom of God. When a farmer plows his land, ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை உழுகும் பொழுது அந்த கலப்பின் மேல் அவன் கை வைத்து அந்த மாடுகளை நடத்த வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கும். He has this responsibility to lead the bulls forward. அப்ப இந்த விவசாயி செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அவனுக்கு முன்பாக இருக்கிற ஒரு மரம், அந்த மரத்தின் மேல் கண் வைத்து அவன் அப்படியாய் நேராய் செல்லும்படியாக செயல்படுவான். அவன் பின்னிட்டு பார்க்கும் பொழுது அவனுடைய கவனம் சிதறுகிறது. அவன் உழுகிற அந்த பாதை சரியில்லாமல் போகிறது. When a farmer is plowing, one of the things he probably would do is he will focus his eyes upon the tree that is ahead of him, so that he will be able to plow straight line. And that's how he will guide the bulls that are before him as he plows ahead. But if he looks back, he loses focus, and his bulls also loses focus. And this is what Jesus means. இதை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். When we lose focus on the plan and the purpose of God, the scripture calls us to fix our eyes on Jesus. வசனம் நம்மை கிறிஸ்துவின் மேல் நம்முடைய கண் பதிய செய்யும்படியாக அழைக்கிறது. ஆனா நம்முடைய கவனம் சிதறுகிறது. We lose focus, we look back, we long for what we could have had. ஐயோ, இதை இழந்துட்டேனே, இப்படி நடந்திருக்குமே, என்னோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்குமே. No, my life could have been different, my life could have been unique, my life could have been more blessed, we say. We look back, we long for the past. Sometimes we boast about our past. சில நேரங்களிலே நம்முடைய பழைய வாழ்க்கை குறித்து நாம் அதை பிரபலப்படுத்தி பெருமை பாராட்டி பேசுவது உண்டு. Sometimes we hear people share testimonies. சிலர் தங்களுடைய சாட்சிகள் சொல்லும் பொழுது அவங்களுடைய முன்னாள் வாழ்க்கையின் சாட்சிகள் சொல்வார்கள். I have heard those kind of testimonies. அப்படிப்பட்ட சாட்சிகள் அதிகமாய் கேட்டிருக்கிறேன். அவர்கள் சாட்சி எப்படி சொல்வார்கள் என்றால், அந்த காலத்துல நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி சாதிச்சேன், அப்படி சாதிச்சேன், ஆனா இன்றைக்கு இயேசு கிட்ட வந்துட்டேன்னு சொல்லி. ஆனால் அதுல அதிகமான சதவீதம் பழைய வாழ்க்கையை பெருமை பாராட்டி பேசுவார்கள். When we hear of testimonies of people where they actually proclaim and they're so proud of their past life, they glorify their past life, and then maybe 20% of the testimony will be about how they actually came to Jesus. That's what it means. We are looking back, we are longing for that life. That's not what we need to long for, but we need to look forward, move forward. நாம் முன்னோக்கி பார்க்க வேண்டும், முன் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்குள்ளாய் தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். And when we think of God's call, we need to recall and remember Elisha's call. தேவனுடைய அழைப்பு என்று நாம் சொல்லும் பொழுது வசனத்தில் இருக்கிற எலிசாவுடைய அழைப்பை குறித்து நாம் தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். In 1 Kings chapter 19 verses 19 to 21 we read about this. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19 21 வரை வாசிக்கும் பொழுது இதை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். So he departed from there and found Elisha the son of Shaphat who was plowing with 12 yoke of oxen in front of him, and he was with the 12th. Elijah passed by him and cast his cloak upon him, and he left the oxen and ran after Elijah and said, "Let me kiss my father and my mother, and then I will follow you." And he said to him, "Go back again, for what have I done to you?"
And he returned from following him, took the yoke of oxen and sacrificed them and boiled their flesh with the yokes of the oxen and gave it to the people, and they ate. And then he rose and went up to Elijah and assisted him. எலியாவுடைய அழைப்பை பார்க்கும் பொழுது, எலிசாவின் அழைப்பின் பார்க்கும் பொழுது, எலியா அவரிடத்தில் வந்து அவருடைய சால்வை அவர் மேல் போர்த்தன உடனே எலிசா சொல்கிறார், நான் உம்மை பின்பற்றி வருவேன், உம்மை பின்பற்றி வருவேன். முதலாவது எங்களுடைய வீட்டாரிடத்துல போய் நான் போயிட்டு சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறார். ஆனால் போகிறது மாத்திரமே அல்ல, அவர் முற்றிலுமாய் அவரிடத்தில் இருந்த அந்த எருதுகளை எல்லாம் பலி செலுத்தி முற்றிலுமாக அவனிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவனுக்கு முழுமையான ஒரு அர்ப்பணத்தோடு அங்கே வருகிறதை பார்க்கும். He comes with complete surrender. He sacrifices everything that he has. He gives it as a blessing to the people, and he fully commits to the Lord's call. தேவனுடைய அழைப்புக்கு முழுமையான ஒரு அர்ப்பணத்தோடு அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். He doesn't say, I will have an opportunity to go back, because he has sacrificed everything. அவனிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் முற்றிலுமாய் அவன் அர்ப்பணம் செய்து தியாகம் செய்து விட்டான். நம்ம அநேக நேரத்துல எலிசாவுக்கு 2 மடங்கு அபிஷேகம் பெற்றான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு வந்தார் என்றதை நாம் மறந்து விடுகிறோம். We always hear about Elisha's double portion anointing, but we tend to forget his sacrifice and commitment when he followed his master Elijah. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தோடு தான் நாமும் வரும்படியாய். He had no opportunity to turn back. He had given and sacrificed everything. அவன் பின்னே நோக்கி பார்க்கும்படியாய், பின்னிட்டு செல்லும்படியான எந்த தருணமும் இல்லாதபடிக்கு முற்றிலுமாய் அர்ப்பணம் செய்து வந்தார். Today the Lord is calling us to that kind of life, that kind of sacrifice, that kind of commitment, fully committed to the Lord. For Jesus says, if anyone would come after me, let him deny himself, take up his cross and follow me. மத்தேயு 16:24 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வர கடவன். அப்படிப்பட்ட ஒரு முழுமையான அர்ப்பணம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். பின்னிட்டு பார்க்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, முன்னோக்கி சிலுவை எடுத்து அவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. So we have these 3 different individuals who are brought before the Lord, who come before the Lord. தேவனுக்கு முன்பாக வந்த இந்த 3 நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். The first one says, I will follow you wherever you go. Jesus says, are you ready to experience a life that will be filled with challenges, not comfortable, but full of challenges? முதலாவது நபர் வந்து சொல்லுகிறார், நான் ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், எங்கே சென்றாலும் நான் பின்பற்றுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், சொகுசில்லாத வாழ்க்கையா இருக்க போகிறது, போராட்டமான வாழ்க்கையா இருக்க போகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நீர் ஆயத்தமா? The second man comes and says, the Lord says to him, brother, follow me. But he says, let me go and bury my father. இரண்டாவது மனுஷன் வரும் பொழுது இயேசுவானவர் இடத்துல சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. அவரிடத்தில் நம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேட கற்றுக்கொள். நமக்கு அதை கர்த்தர் சொல்கிறார். The Lord is actually saying that to us also. First seek ye the kingdom of God and his righteousness. Go and proclaim the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் நமக்கு முக்கியமாய் காணப்பட வேண்டும். And the third man, மூன்றாவது மனுஷன் அங்கே வரும் பொழுது அவன் சொல்கிறான், நான் உம்மை பின்பற்றுவேன். ஆனா முதலாவது என்னுடைய வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டு பாய் பாய் காமிச்சிட்டு வந்துடுறேன். அந்த சொல்றாரு, கலப்பையில் கை வைத்துட்டா பின்னிட்டு பார்க்க கூடாது. பின்னிட்டு பார்த்தா தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீர் பாத்திரன் அல்ல. Says to him, the one who has put his hand to the plow cannot look back, because you must be fully committed, sold out. If you look back, you're not fit for the kingdom of God. What kind of a believer, what kind of a disciple are we today?
எப்படிப்பட்ட விசுவாசிகளாக, எப்படிப்பட்ட சீஷர்களாக இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம்? இயேசு நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். Jesus is the giver of life. He has given his life. He has given us life. He has given us new life. புது வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். கேள்வி என்னவென்றால், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போகிறோம்? What kind of a life are we going to live for the Lord? May the Lord give us this grace to live a life that is fully committed to God. தேவனுக்கு முற்றிலும் முழுமையாய் அர்ப்பணம் செய்கிற வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இன்னைக்கு ஏனோதானமாய் அலட்சியமாய் வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் வேண்டாம். சொகுசை நாடி தேடுகிற வாழ்க்கை வேண்டாம். சுய விருப்பத்தை நாடி தேடுகிற வாழ்க்கை வேண்டாம். நம்முடைய நோக்கங்களை விரும்புகிற வாழ்க்கை, பின்னிட்டு திரும்பி பார்க்கிற வாழ்க்கை இல்லை. முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணம் செய்த வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். The Lord is calling us to a life that is fully sold out for Him, fully committed to Him, looking forward, not backward. May the Lord move us, encourage us. There are many who are hearing this message today that I know the Lord has given a special call to full-time ministry in your life. அநேகர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் முழு நேர அழைப்பை பெற்று பின்னிட்டு பார்த்திருக்கிறீங்க. You have looked backward. The Lord is calling you once again today, now. இவ்வேளையிலே தேவன் உங்களை அழைக்கிறார். ஒரு விசேஷத்த அழைப்பின் அபிஷேகம் உங்கள் மேல் வருகிறது. A unique special anointing of His call is coming upon your life. Just surrender to the Lord. You're struggling, நீங்க போராடுறீங்க, ஆனா தேவனிடத்துல அர்ப்பணம் செய்யுங்க. தேவனிடத்துல அர்ப்பணம் செய்யுங்க. கர்த்தர் வழிகளை திறப்பார். The Lord will show you ways. It's not going to be comfortable. There will be challenges, but surrender. சொகுசா இருக்க போகிறதுல போராட்டம் இருக்கும், ஆனால் அர்ப்பணம் செய்யுங்க. Let go of your personal matters and surrender to His divine purpose. உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை விட்டு அவருடைய முழுமையான உன்னத நோக்கத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யுங்க. Do not look backward, but look forward. பின்னிட்டு பார்க்காமல் முன்னோக்கி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை அவருடைய விசேஷித்த பாதையில் நடத்துவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். The one who has called us is faithful. He will do it. Let us surrender, commit to be disciples of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக இன்றைக்கு காணப்படுவோம். விசேஷவனமாய் வாலிபர்களுக்கு என்று கர்த்தர் பேசுகிற வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் அர்ப்பணம் அவருக்கு செய்ய. Today the Lord is speaking especially to the young people. Surrender and commit your life to the Lord. For there is only one life. Live it for Jesus, fully committed for Him. ஒரு வாழ்க்கை மாத்திரமே இருக்கிறது. அந்த வாழ்க்கை முற்றிலுமாய் முழுமையாய் நம்முடைய கர்த்தருக்கே என்று வாழும்படியாக அர்ப்பணம் செய்வீராக. நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி, கொடுக்கிற அழைப்புக்காய் நன்றி. அந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரவான்களாக நாங்கள் மறுமொழி செய்ய எங்களோடு நீர் பேசும்படியாக, எங்களுக்கு உணர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் பேசின வார்த்தை எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். அக்கினியை போல உம்முடைய வார்த்தை எங்களை புடமிட ஆண்டவரை நீர் பேசும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி உணர்த்தி விசேஷவனமா இந்த அழைப்பை பெற்ற உம்முடைய பிள்ளைகள் அதற்கு ஏற்ற ஆண்டவரை மறுமொழி செய்ய, அர்ப்பணம் செய்ய நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பிசாசினுடைய சூழ்ச்சிகள், தடைகள், தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைத்து போடுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. உடைய விடுதலையின் பிரசனத்தினால நீர் மூடி மறைத்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று அறிந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.
ஆமென் ஆமென். இன்னைக்கு கேட்ட அந்த மெசேஜ் பிரகாரம் நம்மளும் வந்துட்டு பின்னோக்கி பார்க்காமல் முன்னோக்கி பார்த்தா நம்ம இன்னும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியாகணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் கூட நெருக்கமாகலாம்னு தெரியுது. ஸோ அடுத்தபடியாக நம்ம சாட்சி நேரத்துக்குள்ள கடந்து செல்வோம். இன்னைக்கு வந்து 2 யூத்ஸ் வந்து சாட்சி சொல்லுவாங்க. ஒண்ணு வந்துட்டு நானு, ஒண்ணு வந்துட்டு ஜஸ்மின் ஜானட். என்னோட சாட்சி என்னன்னா, இந்த கடந்த 2 வருஷமா வந்து இந்த கோவிட் நடக்குது. கோவிட் வந்துட்டு பெண்டமிக்ல இருக்கும். இந்த பெண்டமிக் டைம்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தங்கறதுக்கு வீடு இல்லாம, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம, வேலையெல்லாம் இழந்திருக்காங்க. பட் ஆண்டவர் வந்து ஸ்டில் வந்து எனக்கு அந்த வேலையில இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என் வேலையில இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் வழி நடத்தி வர்றாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட் மணிமாறன், நிறைய பேருக்கு தெரியும். அவரு கொஞ்சம் டிப்ரெஷனுக்குள்ள கடந்து சென்றாரு. ஸோ அவருக்காக ப்ரே பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொன்னு, அவர் வந்து இப்ப வந்துட்டு முன்ன டிப்ரெஷன்ல இருந்ததை விட இப்ப வந்துட்டு கொஞ்சம் நல்லா பெட்டரா அவர் ஹோம் டவுன்ல இருக்காரு. நல்லா வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஹீஸ் குட் நவ். ஸோ அதுக்காக வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரே பண்ண எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஜெனட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விளங்குதா? இதுவா ஜெனட்? இப்போ ஓகே. ஓகே. ஸோ இந்த 2 இயர்ஸ் ஆஃப் இந்த பெண்டமிக்ல வந்து நான் திஸ் இயர் தான் வந்து நான் கொஞ்ச நாளா வந்து ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன். ஸோ அங்க இருக்கிறப்போ வந்து என்னை சுத்தி இருக்கிறவங்க லைக் நிறைய டீச்சர்ஸ்க்கு ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட கோவிட். ஸோ அந்த டைம்ல கூட வந்து எங்களுக்கு எதுவும் வந்து எனக்கு என்னோட கிளாஸ்மேட்ஸ் கூட வந்து எந்த ஒரு கோவிட் எதுவுமே கன்வே பண்ணாதபடிக்கு வந்து கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார். அதுக்கு நன்றி. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த நான் எங்க வீட்டுல இருக்கிற டைம் வந்து எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல ஓடுது. அண்ட் அஸ் வெல் அஸ் யூத் பிரேயர் அண்ட் செல் குரூப், ஃப்ரைடே பிரேயர், அது எல்லாமே வந்து ஆன்லைன் தான் நடக்குது. அண்ட் இந்த பிரேயர்ஸ் அண்ட் செல் குரூப்னால வந்து மை பிரேயர் ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். அது வந்து எனக்கு ஃபீட்பேக் கிடைச்சிச்சு. வேற யார்ட்டேன்னு இல்லை, நம்ம யூத் கவுன்சிலர் டேவிட் அங்கிட்டு அண்ணனே பர்சனலா மெசேஜ் அனுப்பி சொன்னாரு, உன்னோட ப்ரேயர் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் எவ்ரி இந்த வீக் வந்து வெனஸ்டே செல் குரூப் அப்போ ப்ரே பண்ணணும், அண்ட் தென் ஃப்ரைடே வந்து ப்ரே பண்ணணும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ப்ரேயரால வந்து என்னோட ப்ரேயர் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு அண்ணன் சொன்னாரு. அண்ட் ஆல்சோ இந்த யூத் செல் குரூப் வந்து பாஸ்டர் கொடுக்குற எவ்ரி கொஸ்டின் வந்து ரொம்ப ஆக்சுவலி அந்த டாபிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து எங்களோட ஒவ்வொரு பர்சனல் எல்லாருக்கும் வந்து பேசினுச்சு. ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து கடவுள் பேசினாரு. லைக் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் தனியா போயிட்டு லைக் ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஒரு இது வந்து சொன்னாரு. ஸோ அதுக்காக வந்து நானே நிறைய விஷயம் அதுல கத்துக்கிட்டேன். அண்ட் நிறைய கேள்வி இருந்துச்சு, அதை கேட்டு வந்து மத்தவங்க சொன்னனால வந்து அது இன்னும் நிறைய வந்து நான் கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்காக வந்து கடவுளுக்கு நன்றி சொன்னேன். அடுத்தபடியாக நம்ம கடைசி பாடலாக பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் அந்த பாடலை பாடிட்டு பாஸ்டர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். அதே வேலையில ஆஃபரிங்லாம் இருந்துச்சுன்னா ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அண்ட் சர்ச்ல வந்துட்டு கூட போடலாம், சர்ச் ஓப்பன் ஆயிட்ட பிறகு. ஓகே, ஸோ we move to closing song. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும்.
ஜெபம் செய்வோம், ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உடைய பாதங்கள்ல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிற தெய்வனப்பா. பள்ளங்களானாலும் மேடுகளானாலும் எதை நாங்கள் கடந்து சென்றாலும் எப்படியான சூழ்நிலையா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாகப்பா நாங்கள் உண்மையை பார்த்து கொண்டு இந்த ஜீவிய ஓட்டத்தை உண்மை முன் வைத்து பொறுமையோடு ஓடத்தக்க நீங்க கிருபை கொடுக்கும்படியாக உங்களிடத்துல ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்தியை போல எப்பொழுதுமே கர்த்தாவே நாங்கள் வசதியை நாடி அல்ல, எங்களுடைய முக்கியத்துவங்கள் அப்பா வேறுபட்டதாக அல்லப்பா. ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே தேவனே முன் பார்த்து கொண்டு உண்மையே தேவனே நாங்கள் முன் வைத்து ஜீவிக்கவும், பின்னோக்கி பார்க்காமல் கர்த்தருக்காகவே ஒவ்வொரு போதும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நாங்கள் வாழ்வதற்கு நீங்க கிருபை கொடுப்பீங்கப்பா. இந்த நேரத்தில் கூட சபையாக நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து வாலிபர்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களது வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீங்க. கர்த்தர் தாமே உங்களுடைய திவ்ய பிரசனம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வல்லமையாக தேவனே நீங்க கொடுக்கவும், நீங்க தேவனை ஆட்கொண்டு நடத்தவும் இடத்துல செபிக்கின்றோம் அப்பா. ஆவியானவருடைய திவ்ய வழி நடத்துதல் தங்கள் இந்த வாலிப காலங்கள்ல அனுபவிக்கத்தக்க நீர் கிருபை கொடுப்பீர் தேவனே. அப்பா, எப்பொழுதுமே தேவனே இன்னும் ஆழத்திற்கு செல்லவும், இன்னும் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து இயேசுவே இயேசுவே எனக்கு போதும், அவரே ஆண்டவர், அவரே இரட்சகர் என்று ஒவ்வொருவரும் அறிக்கை செய்து உம்மோடு நெருங்கி ஜீவிக்கும் ஜீவியத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கின்றோம். போராட்டமான காலங்கள் தானப்பா, சவால் நிறைந்த காலங்கள் தான், அநேக விதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த காலங்கள் தான். ஆனால் இவை மற்ற எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உத்தமமாய் உண்மையாய் உம்மை பின்பற்றும் வாலிபர்களாக இவர்கள் ஒவ்வொருவரும் காணப்பட நீர் கிருபை கொடுப்பீர். மற்ற அநேக வாலிபர்களுக்கு அப்பா, எங்களது வாலிபர்கள் முன்மாதிரியாய் இருக்கவும் சாட்சியாய் இருக்கவும் நீர் ஒவ்வொருவரையும் எழுப்பும்படியாக உம்மிடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் தேவனே, ஒவ்வொருவரையும் நீர் உடைய ஆளுகைக்குள்ளாக வைத்து நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். உம் சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அல்லது இந்த நேரத்திலும் கூட நாங்கள் கேட்ட செய்தியின் பிரகாரம் எப்பொழுதும் அப்பா, எப்பொழுதும் நாங்கள் உண்மையை முன்வைத்து ஜீவிக்க, உங்களுடைய பிரசனத்துக்குள்ளாக ஜீவிக்க, உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக ஜீவிக்க நீங்க தொடர்ந்து கிருபை கொடுப்பீங்க, நீங்க வழி நடத்துவீங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம், தேவனுடைய மாறாத பிரசனம், வல்லமை, வழிநடத்துதல் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த நாளிலும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவதாக. ஆமேன், ஆமேன். எல்லாருமாக நம்ம சேர்ந்து மைக்க ஆன் பண்ணிக்கலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. Amen. God bless you all. Bless you all. God bless you all. Just hold on. 3 minutes. Announcements சொல்லிடுறேன். மைக்க மியூட் பண்ணிருங்க. ஓகே. வாலிபர்களுக்கு நன்றி. சபையின் சார்பாக எல்லா வாலிபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாலிபர் பிரசிடென்ட் பிரேம்காகவும் கவுன்சிலர்ஸ் டேவிட் அண்ட் மாலா அவர்களுக்கும் நன்றி. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக நீங்கள் சிறந்த விதத்துல இந்த வாலிபர் ஆராதனை நடத்தினீர்கள். ஒவ்வொருவருக்கும் பாராட்டுதல், ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சாயங்காலத்துல கூட வாலிபர்கள் ஒரு விசேஷ நிகழ்ச்சி வைத்திருக்கிறார்கள், ஐக்கிய நிகழ்ச்சி மாதிரி. வாலிபர்கள் எல்லாரும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வாலிபர்களுக்கு இன்னொரு காரியம் எல்லா வாலிபர்களும் இந்த ஆராதனைகள்ல கலந்து கொள்ளுங்க. நம்ம ஆராதனைகள்ல தவறாதீங்க. ஒவ்வொரு ஆராதனையிலும் கலந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க கலந்து கொண்டு நீங்க பங்கு கொண்ட பிரகாரம் எல்லா ஆராதனைகளும் வருகிற வாரங்களிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நேரத்தோடு வந்துருங்க. எல்லாருமே வாலிபர்கள் மாத்திரமே சபையாக எல்லாருமே நேரத்தோடு வந்துருங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், நம்ம ஒன்றாக ஸ்ரீமுடால கூடும்போது நேரத்தோடு வாங்க. ஆண்டவரை நம்ம மதிக்கணும், கனப்படுத்தணும். முன்பாக அவரை முன்னுக்கு வைத்து நம்ம வெள்ளனை நம்ம ஜெபத்துல தலைத்திருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இந்த ஆன்லைன் சர்வீஸும். ஆன்லைன் சர்வீஸ் நம்ம செகண்ட் கிளாஸ் சர்வீஸ் மாதிரி நம்ம நினைக்க கூடாது. அதுவும் அதே மாதிரிதான்
அதே மாதிரி மனப்பான்மையில தான் நம்ம வந்து முன்னதாகவே வந்து ஆயத்தத்தோடு நம்ம வந்து கருத்தோடு நம்ம வந்து எல்லாருமே உண்மையோடும் ஆவியோடும் தேவனை வந்து ஆராதிப்பது நல்ல ஒரு காரியம். So please come early, come early, 5 minutes or 10 minutes early, and then wait upon God in prayer. Prepare your hearts, prepare your mind, your spirit, and consecrate yourself before God. ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம வந்து ஆயத்தத்துடன் விழிப்புடன் நம்ம வந்து ஆவியோடு உண்மையோடு நம்ம வந்து தனித்திருப்பது சிறந்த ஒரு காரியம். அடுத்தது வந்து என்னன்னாக்கா, இன்னைக்கு வந்து சண்டே ஸ்கூல் வந்து தொடர்ந்து நடைபெறும். சண்டே ஸ்கூல் வந்து 10:15 மணிக்கு நடைபெறும். சோ பிள்ளைகள் எல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி தான் நீங்க வந்து எல்லாருமாக சிறந்த அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அப்படி உங்களுக்கு கூகுள் மீட் வந்து வசதியா இருந்துச்சுனாக்கா, நீங்க உங்க டீச்சர் சூப்பரிண்டெண்டன்ட் கிட்ட நீங்க வந்து சொல்லலாம், ரோஸ்லின் கிட்ட சொல்லலாம். கூகுள் மீட் வந்து உங்களுக்கு வசதியா இருந்தாக்கா we can switch to கூகுள் மீட். இப்ப வந்து நம்ம ஜூம் தான் பாவிக்கிறோம். சோ கூகுள் மீட் வந்து பெட்டரா இருந்ததுனாக்கா, சிலருக்கு வந்து ஐ திங்க் யூ ஆர் மோர் ஃபெமிலியர். அது வந்து அதுல வந்து நம்ம வந்து செய்யலாம் சண்டே ஸ்கூல். அப்புறம் நம்ம வந்து ஏழைகளுக்காக நம்ம வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் இது காணப்படுகிறது. பல வகையில பல விதங்கள்ல நம்ம வந்து அதை செய்து கொண்டு வருகிறோம். ஆனா உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராச்சும் தேவை உள்ளவர்கள் இருந்தாக்கா நீங்க வந்து சொல்லுங்க. So we can try to see how best we can network. கிளைங்ல கூட நம்ம வந்து சவுத் ஸ்லைங்கோ டிஸ்ட்ரிக்டோட பிரசிடென்ட் வந்து சாம், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மால் குரூப் ஏற்பாடு செய்து டொனேஷன் கேட்டிருக்கிறாரு. எல்லாரும் எல்லா மெம்பர்ஸ் கிட்ட இருந்து யார் யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ நீங்க கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அது விவரங்களை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் போடுறேன். சோ நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா தென் அவங்க வந்து முக்கியமா வந்து இந்த ரெஃப்யூஜிஸ்க்கு அகதிகளுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க இந்த ஃபுட் ஸ்டாப்ஸ் எல்லாம், ஃபுட் பேக்கெட்ஸ். சோ அந்த மாதிரி பலர் வந்து செய்து கொண்டு வருகிறார்கள். நம்ம கொடுக்கலனாலும் கூட நீங்க நெட்வொர்க் பலர் மூலமா நம்ம நெட்வொர்க் பண்ணி யாருக்கெல்லாம் தேவையோ நம்ம வந்து சேனல் பண்ணி விடலாம். அதே சமயத்துல நம்மளும் வந்து இதுல வந்து ஈடுபடலாம். சபையில வந்து சபையாக நம்ம வந்து ஈடுபடலாம். சோ லுக் அவுட், யாரும் ரொம்ப தேவை உள்ளவங்க, ஈவன் ரெஃப்யூஜிஸ் யாரும் இருந்தாக்கா, உங்களுக்கு தெரிந்ததுனாக்கா, உங்களுக்கு அவசியமா பொருள் தேவை அப்படின்னாக்கா நீங்க சொல்லுங்க. then we can reach out to them. இது வந்து ஒரு வகையில நம்ம வந்து பிறருக்கு நன்மை செய்வது, தொண்டு செய்வது, ஒத்தாசையா இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காலமாக இருக்கிறது. இதன் மூலமா நம்ம வந்து சுவிசேஷத்தையும் பரவ செய்யலாம். It's also an opportunity to spread the gospel. So அதனால எல்லாருமா தயவு செய்து நம்ம வந்து முயற்சி எடுப்போம். கர்த்தருக்கு இந்த காலங்களை நம்ம வந்து ஆதாயப்படுத்துவோம். And then மற்ற காரியங்கள் வந்து வேக்சின்ஸ் வந்து இப்ப வந்து நான் கேள்விப்பட்டேன், அநேக கிளினிக்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு கூட மேனகா சொல்லியிருந்தாங்க, கோத்தக்கமணில ஒரு கிளினிக் இருக்குது. பட் ஆக்சுவலி எவ்ரிவேர் நிறைய கிளினிக்ஸ் எங்க பார்த்தாலும் இருக்கிறாங்க. சோ எவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த வேக்சின்ஸ் நீங்க எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. இட்ஸ் பெஸ்ட். இப்பவே நம்ம வந்து ஆயத்தம் செய்துட்டோம்னாக்கா தென் எல்லாருமா நம்ம வந்து குடும்பமா நம்ம வேக்சின் எடுத்துட்டாக்கா தென் சபை வந்து நம்மளுக்கு வந்து SOP அனுமதிக்கும் போது தென் நம்ம ஒன்றா கூடுவதற்கு நம்ம ஒன்றும் தயங்க வேண்டாம். பிகாஸ் இந்த வேக்சின்ஸ் வந்து ஒரு விதத்துல ஒரு சிறந்த பாதுகாப்பாக நமக்கு இருக்கும். ஸோ அதனால சீக்கிரத்துல எல்லா மெம்பர்ஸும் வந்து நீங்க வந்து வேக்சின்ஸ் எடுத்துட்டீங்கன்னாக்கா நல்லது. ஸோ அதனால நீங்க வந்து உங்களுக்கு தெரியலனாக்கா கேட்டு விசாரிங்க. உங்களுடைய அருகாமையில ஸ்ரீமுடாலியா இல்லாட்டி செந்தோசாலியா இல்லாட்டி அலாமேகாலியா எங்கேயாச்சும் ஏதாவது கிளினிக்ஸ் வந்து அங்க இருக்கும். இப்ப வந்து வாக்கிங் நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் கூட செய்வேன்னா நேரா போய் கூட நீங்க வந்து பதிவு செஞ்சுட்டு உடனே நீங்க வந்து வேக்சின் எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல் மூவிங் ஃபாஸ்டர். சோ நம்மளும் வந்து கொஞ்சம் வேகமாக நம்ம வந்து சென்று இதெல்லாம் நம்ம செய்துட்டோம்னாக்கா நல்ல ஒரு காரியமாக இருக்கும். அதே சமயத்துல இந்த சிக்னஸ் வந்து இந்த வியாதியம் வந்து ரொம்ப சீக்கிரம் பரவுகிறத நம்ம பாக்குறோம். சோ அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வெளியே போனாலும் கூட வேக்சின் எடுக்காவிட்டாலும் வெளியே போக வேண்டிய ஒரு அவசியம் இருந்ததுனாக்கா 2 மாஸ்க் நீங்க போட்டுக்கொண்டு போவது நல்லது. கூட்டமாக இருக்கிற இடங்கள்ல வந்து நீங்க தவிர்ப்பது நல்லது. எப்போதுமே ரொம்ப கவனமா இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. ஏன்னா இந்த வியாதி வந்து ரொம்ப சீக்கிரத்துல பரவுகிறது. நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ளணும். அதே சமயத்துல நமக்கு தேவன் இருக்கிறார். அவர் நமக்கு ஒத்தாசை, அவர் நமக்கு அடைக்கலமாக தேவன். எப்போதுமே நம்ம எல்லா காரியங்களையும் ஆண்டவரை முன்வைத்து நம்ம வந்து ஜெபித்துக் கொள்வோம்.
கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நடத்துவாராக. மற்ற காரியங்கள் எல்லாம் வழக்கம் போல நடைபெறும். எல்லா காரியங்களையும் வந்து கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து பைபிள் ஸ்டடி இந்த வாரம் இருக்காது, அடுத்த வாரம் இருக்கும். அப்புறம் ஜெபக்குழு அந்த மாதிரி காரியங்களை வந்து நீங்க கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கட்டணத்துக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். கட்டண காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தட் மீன்ஸ் அந்த ப்ரிப்பரேஷன், அந்த கிளைம்ஸ், சப்மிஷன், இதெல்லாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். சோ எல்லாம் முடிஞ்ச பிறகு, எல்லாம் சரியான பிறகு நம்ம கூடி நம்ம பேசி நம்ம தீர்மானித்து நம்ம செயல்படுவோம். அந்த அடிப்படையில நம்ம செயல்படல. இப்பவுமே நம்ம ஆயத்தம் செஞ்சிருவோம். அநேக விதமான இந்த பீப்போவுக்கு எல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாம் நம்ம வந்து இப்பவுமே செஞ்சுட்டாக்கா, தென் நம்மளுக்கு பெர்மிட் பண்ணும்போது then we are ready to start off with the building. So அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து தொடர்ந்து இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்துல யாரெல்லாம் இன்னும் வந்து நீங்க பிரெட் கார்டு இல்லாட்டி காயின் பாக்ஸஸ் அண்ட் தென் பிளட்ஜஸ் இதெல்லாம் குடும்பம் மட்டும் நீங்க கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்க. எனக்கு தெரியும் அநேக குடும்பங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது, ஃபைனான்சியலி very tight. I understand. We understand everybody's situation. So அதனால நம்ம வலுக்கட்டாயப்படுத்தல, அதை கொடுக்க முடிகின்றவர்கள் நீங்க தாராளமாக கொடுத்து தொடர்ந்து நம்ம வந்து இந்த கட்டட நிதியை வந்து நம்ம வந்து முயற்சி எடுத்து நம்ம பிரயாசப்படுவோம். செப்டம்பர் மாதத்துல முதல் வாரத்துல இருந்து இன்னும் ஏறக்குறைய கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. அந்த முதல் வாரம் வந்து டெடிகேஷன் சண்டே. அப்போ வந்து எல்லா சபைகளும், மாநாட்டில் உள்ள எல்லா சபைகளும் வந்து அவங்களுடைய காணிக்கை வந்து இதற்கு நம்முடைய சபைக்காக கொடுப்பார்கள். சோ அதுக்காக நம்ம வந்து ஆயத்தம் செய்து கொண்டு வருகிறோம். அதற்காக நீங்க வந்து ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you. Amen and amen. Amen. God bless you all. Amen. Bye bye. Amen. Bye bye. ஸ்தோத்திரம் பாஸ்டர், ஸ்தோத்திரம் எல்லாத்துக்கும். God bless you all. Amen. 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 God bless you all. Okay.